friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது விபின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். நான் உங்கள் விபின். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தான் போட போறோம். என்ன வீடியோனா போட்டோஷாப் டுட்டோரியல்ஸ். இதுல என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இதோட பேக்ரவுண்ட் மாத்திட்டு நெக்ஸ்ட் அந்த பேக்ரவுண்டை எப்படி பிளர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பேக்ரவுண்டை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்டை கரெக்டா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்க ஃபில்டர்ஸ்க்கு போங்க. ஃபில்டர்ஸ்க்கு போயிட்டு பிளர் இருக்கா, அதில் டில்ட் ஷிஃப்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதோட சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த இது ரொம்ப தள்ளி வச்சுக்காதீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா, அது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே கட் ஆகுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த பிளர் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா இந்த இது இருக்காது. இப்போ இந்த மாதிரி வச்சிட்டோமா, நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இந்த இடத்துல ட்ராக் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ரெடி. நம்ம இப்போ இந்த மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த சப்ஜெக்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து இந்த பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் குவிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறேன். குவிக் செலெக்ஷன் டூல் வச்சு ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஈஸி மெத்தடில் பண்ணணும்னா, நம்ம காப்பி எடிட் போயிட்டு கட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் இருக்கா, இப்போ பேக்ரவுண்டோட பேஜுக்கு வந்துட்டு அதோட எடிட்குள்ளே போயிட்டு இப்போ இதில் பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கா, அதை யூஸ் பண்ணி பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணி சின்னதாக்கி இதில் வைக்கணும். இப்போ ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இது இருக்கா, இந்த மாதிரி இதை சைஸ் சின்னது பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஓரளவுக்கு ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் ரீசைஸ் பண்ணி அதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.